மற்றும் ரஷ்யா என இரு நாடுமே மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருவதால் போர் முடியுமா என்ற கேள்வி அவ்வப்போது எழுந்து வருகிறது. ட்ரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் தீவிரம் காட்டி வரும் அதே சமயத்தில் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையும் நடத்தி கொண்டு மறுபக்கம் தாக்குதலையும் நடத்தி வருவது பலரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் 4வது ஆண்டை எட்டவுள்ள நிலையில் போர் நாளுக்கு நாள் தீவிரமாகி வருகிறது. சமீபத்தில் கூட உக்ரைன் ரஷ்ய அதிபர் புதினை தாக்க அவரது வீட்டை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா தரப்பில் கூறப்பட்டது. அதனை உக்ரைன் மறுத்தாலும் பல உலக நாட்டு தலைவர்கள் புதினுக்காக கவலையையும் கண்டனத்தையும் தெரிவித்தனர். கிறிஸ்துமஸ் விழாவுக்கு முன் புதின் சாக வேண்டும் என மறைமுகமாக உக்ரைன் அதிபர் கூறியது குறிப்பிடத்தக்கது. மேலும் போர் நிறுத்தம் தொடர்பாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அதிபர் ட்ரம்பை நேரில் சந்தித்து பேசியது குறிப்பிடத்தக்கது. தற்போது உக்ரைனின் ஒடேசா பகுதியின் உட்கட்டமைப்பை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. கருங்கடலில் அமைந்துள்ள இரு பெரும் துறைமுகத்தில் உள்ள சிவிலியன் கப்பலும் அதன் உட்கட்டமைப்புகளும் சேதமடைந்ததாக உக்ரைன் நாட்டின் துணை பிரதமர் ஒலெக்சி குலேபா தெரிவித்துள்ளார். தானியங்களை ஏற்றிச் சென்ற பனாமா நாட்டு கொடியிடப்பட்ட ஒரு சிவிலியன் கப்பல் சேதமடைந்ததாகவும் எண்ணெய் சேமிப்பு டேங்குகள் தாக்கப்பட்டதாகவும் குலேபா தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தாக்குதலில் ஒருவர் காயமடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது உக்ரைன் துறைமுகங்கள் மீது குறிவைத்து ரஷ்யா நடத்தும் மற்றொரு தாக்குதல் எனவும் கடல்சார் விநியோகத்தை சேதப்படுத்தி அதன் போக்குவரத்தை சிக்கலாக்க முயற்சிக்கின்றனர் என்று குலேபா கூறினார். உக்ரைனின் வெளிநாட்டு வர்த்தகத்திற்கு ஒடேசா பகுதியில் சுற்றி அமைந்துள்ள முக்கிய துறைமுகங்கள் தான் உதவியாக இருந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அதன் போர்க்கால பொருளாதாரத்தில் தொடர்ந்து சீரான வாழ்வை நடத்த உதவவும் இந்த கருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள துறைமுகங்கள் உதவுகிறது. உலக அளவில் உக்ரைன் நாடு விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்வதிலும் உற்பத்தி செய்வதிலும் ஒரு முக்கிய பங்கை வகித்து வருகிறது. ஏறக்குறைய 4 ஆண்டுகளாக நீடித்த போரின் போதும் கூட ஒடேசா பகுதியில் அமைந்துள்ள துறைமுகங்களே முக்கிய வர்த்தக மையமாக விளங்கி வருகிறது. மீதமுள்ள மற்ற உக்ரைனிய துறைமுகங்கள் ரஷ்ய படைகளால் அழிக்கப்பட்டதாலோ ஆக்கிரமிக்கப்பட்டதாலோ அல்லது அவற்றின் செயல்பாடு பாதிக்கப்பட்டதாலோ சீராக இயங்க முடியாத நிலை இருந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பல மாதங்களாக உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையேயான கடல் வழி போர் தீவிரமடைந்துள்ளது. இரு தரப்பினரும் கடற்படை மற்றும் வர்த்தக சொத்துக்களை தாக்கி வருகின்றனர். ஒரு பக்கம் சர்வதேச பொருளாதார தடைகளில் இருந்து தப்பிப்பதற்காக ரஷ்யா ரகசியமாக செயல்படுத்தி வரும் கப்பல்களின் மீது ஆளில்லா ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் தாக்கி வருகிறது. மறுபக்கம் ரஷ்யா ஒடேசா நகரம் மற்றும் அதன் துறைமுக உட்கட்டமைப்பு மீதான தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இது இரு நாடும் எதிரி நாட்டின் பொருளாதாரத்தை முடக்க முயற்சிப்பதையே காட்டுகிறது.